ஓம் சாந்தி. 15/1/2025 காலை முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியை தூய்மையாக ஆக்குவதற்காக தந்தை வந்திருக்கின்றார். எப்போது நீங்கள் தூய்மையாக ஆவீர்களோ அப்போதுதான் தேவதையாக ஆக முடியும். முதல் கேள்வி, இந்த நாடகத்தில் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட திட்டம் என்ன? இதிலிருந்து தந்தையும் கூட விடுபட முடியாது. பதில், ஒவ்வொரு கல்பமும் தந்தை தனது குழந்தைகளிடம் வந்தே ஆக வேண்டும். தூய்மையற்ற துக்கமான குழந்தைகளை சுகமானவர்களாக ஆக்கியே தீர வேண்டும். இந்த திட்டம் நாடகத்தில் ஏற்கனவே உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த பந்தனத்திலிருந்து தந்தையும் கூட விடுபட முடியாது. இரண்டாவது கேள்வி, படிப்பு கற்பிக்கின்ற தந்தையின் முக்கியமான விசேஷத்தன்மை என்ன? பதில், தந்தை மிகவும் அகங்காரம் அற்றவராகி பதீத்தமான உலகத்தில் பதீத்தமான சரீரத்தில் வருகின்றார். அவர் இந்த நேரத்தில் உங்களை ஸ்வர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றார். பிறகு நீங்கள் அவருக்கு துவாபர யுகத்தில் தங்கத்தால் கோயில் கட்டுகிறீர்கள். பாடல். இந்த பாவம் நிறைந்த உலகிலிருந்து எங்களை அழைத்துச் செல்லுங்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகள், இந்த பாடலை கேட்டீர்கள். 2 உலகங்கள் இருக்கின்றன. ஒன்று பாவ உலகம், மற்றொன்று புண்ணிய உலகம். துக்கமான உலகம் மற்றும் சுகமான உலகம். சுகம் என்பது அவசியம் புதிய உலகத்தில் புதிய கட்டிடத்தில்தான் இருக்க முடியும். பழைய கட்டிடத்தில் துக்கம்தான் இருக்கும். அதனால்தான் அதை இடித்து விடுவார்கள். பிறகு புதிய கட்டிடத்தில் சுகமாக வசிப்பார்கள். பகவானை எந்த மனிதரும் தெரிந்து கொள்ளவில்லை என்று குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது அறிவீர்கள். ராவண ராஜ்யத்தின் காரணத்தினால் முற்றிலும் கல் புத்தியாக, தமோ பிரதானமான புத்தி உடையவர்களாக ஆகிவிட்டனர். தந்தை வந்து புரிய வைக்கின்றார். என்னை பகவான் என்று கூறுகிறார்கள், ஆனால் யாரும் என்னை பற்றி அறியவில்லை. பகவானையே அறியவில்லை என்றால் பிறகு எதற்கும் பயன்படாதவர்களாக ஆகிவிடுகின்றனர். துக்கத்தின் பொழுதுதான் ஹே பிரபு, ஹே ஈஸ்வரனே என்று கூறி அழைக்கிறார்கள். ஆனால் அதிசயம் என்னவெனில், ஒரு மனிதரும் எல்லையற்ற தந்தையாகிய படைப்பவரை பற்றி அறியவில்லை. அவரை எங்கும் நிறைந்தவர் என்று கூறிவிடுகிறார்கள். ஆமை, மீன் போன்றவற்றில் பரமாத்மா இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இது பரமாத்மாவை நிந்தனை செய்வதாகும். தந்தையை எப்படி நிந்தனை செய்கின்றனர்? அதனால்தான் பகவானுடைய மகா வாக்கியம் என்னவென்றால், எப்பொழுது பாரதத்தில் எனக்கும் தேவி தேவதைகளுக்கும் நிந்தனை செய்து செய்து ஏணியில் கீழே இறங்கி தமோ பிரதானமாக நீங்கள் ஆகிவிடுகிறீர்களோ அப்பொழுது நான் வருகிறேன். நாடகத்தில் இந்த பாகத்தை நடிக்க மீண்டும் வந்தே ஆக வேண்டும் என்று குழந்தைகள் கூறுகின்றனர். இந்த நாடகம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டது என்று தந்தை கூறுகின்றார். நானும் நாடகத்தின் பந்தனத்தில் கட்டப்பட்டுள்ளேன். இந்த நாடகத்திலிருந்து நானும் விடுபட முடியாது. தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்குவதற்காக நானும் வந்தே ஆக வேண்டியுள்ளது. இல்லையென்றால் புதிய உலகத்தை யார் ஸ்தாபனை செய்வார்கள்? குழந்தைகளை ராவண ராஜ்யத்தின் துக்கத்திலிருந்து விடுவித்து புதிய உலகத்துக்கு யார் அழைத்துச் செல்வார்கள்? இந்த உலகத்தில் பல செல்வந்த மனிதர்கள் இருக்கிறார்கள். நாம் ஸ்வர்க்கத்தில் இருப்பதாக நினைக்கின்றனர். செல்வம் இருக்கிறது, மாளிகைகள் இருக்கின்றன, விமானம் இருக்கிறது. ஆனால் எதிர்பாராமல் யாராவது நோய்வாய்ப்பட்டுவிட்டால்
திடீரென்று இறந்துவிட்டால் எவ்வளவு துக்கம் ஏற்படுகிறது. சத்யுகத்தில் ஒருபோதும் அகால மரணம் ஏற்படாது. துக்கத்தின் விஷயமே கிடையாது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அங்கு ஆயுளும் அதிகமாக இருக்கும். இங்கு திடீரென்று இறந்து விடுகின்றனர். சத்யுகத்தில் இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்காது. அங்கு எப்படி இருக்கும் என்பதையும் யாரும் அறியவில்லை. அதனால்தான் தந்தை கூறுகிறார், எவ்வளவு அசுத்தமான புத்தி உள்ளவர்களாக ஆகிவிட்டனர். நான் வந்து இவர்களை தூய்மையான புத்தி உள்ளவர்களாக ஆக்குகின்றேன். ராவணன் கல்புத்தி உடையவர்களாக, அசுத்த புத்தி உடையவர்களாக ஆக்குகின்றான். பகவான் தூய்மையான புத்தி உள்ளவர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார். தந்தை உங்களை மனிதரிலிருந்து தேவதைகளாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார். சூரிய வம்சத்தின் மகாராஜா மகாராணி ஆவதற்காக வந்திருக்கின்றோம் என்று அனைத்து குழந்தைகளும் கூறுகிறீர்கள். குறிக்கோள் மற்றும் லட்சியம் கண்ணெதிரில் இருக்கிறது. நரனிலிருந்து நாராயணன் ஆக வேண்டும். இதுதான் சத்திய நாராயணனின் கதையாகும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. மாயையின் பகட்டு மிகவும் அதிகமாக இருக்கிறது. இதனிடமிருந்து தனது முகத்தை திருப்பிக் கொள்ள வேண்டும். நாம் இப்போது புருஷோத்தமர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். பகவான் நமக்கு கற்பிக்கின்றார் என்ற குஷியில் மெய் சிலிர்த்து போக வேண்டும். 2. உலக ராஜ்ய பாக்கியத்தை அடைவதற்காக தூய்மையாக ஆனால் போதும். எவ்வாறு தந்தை அகங்காரமற்றவராகி பதீத்தமான உலகத்தில் பதீத்தமான சரீரத்தில் வருகின்றாரோ அவ்வாறு தந்தைக்கு சமமாக அகங்காரம் அற்றவராகி சேவை செய்ய வேண்டும். வரதானம். ஒருவருடன் அனைத்து சம்பந்தங்களையும் பேணக்கூடிய, அனைத்து பற்றுக்கோடுகளில் இருந்தும் விடுபட்ட சம்பூர்ண ஃபரிஷ்தா ஆகுக. விளக்கம். எப்படி ஒரு பொருளை உருவாக்கும் போது அது உருவாகி தயாராகிவிட்டால் அது தனது பற்றுக்கோட்டை விட்டுவிடுகிறது, அதுபோல எந்த அளவு சம்பன்னமான ஸ்டேஜுக்கு சமீபத்தில் வந்து கொண்டே இருப்பீர்களோ அந்த அளவு அனைவரிடம் இருந்தும் விலகி கொண்டே செல்வீர்கள். எப்போது அனைத்து பந்தனங்களில் இருந்தும் உள்ளுணர்வின் மூலமாக விலகி விடுகிறீர்களோ, அதாவது எவரிடத்திலும் பற்றுதல் இல்லாமல் போகிறதோ, அப்போது நீங்கள் சம்பூர்ண ஃபரிஷ்தா ஆவீர்கள். ஒருவருடன் அனைத்து உறவுகளையும் கடைபிடிப்பதுதான் சென்று சேர வேண்டிய இலக்கு ஆகும். இதன் மூலம்தான் கடைசி ஃபரிஷ்தா வாழ்க்கையின் குறிக்கோள் சமீபத்தில் அனுபவம் ஆகும். அப்போது புத்தி அலைவது நின்று போய்விடும். ஸ்லோகன். அன்பு என்பது எத்தகைய காந்தம் என்றால் நிந்தனை செய்பவரையும் கூட அது தன் அருகில் கொண்டு வந்துவிடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தன்னுடைய சக்திசாலி மனதின் மூலம் சகாஷ் கொடுப்பதற்கான சேவையை செய்யுங்கள். மனசா சேவைக்காக மனம் மற்றும் புத்தி வீணானவற்றை யோசிப்பதிலிருந்து விடுபட வேண்டும். மன் மனாபவ என்ற மந்திரத்தின் சகஜமான சுரூபமாக ஆகிவிட வேண்டும். எந்த சிரேஷ்டமான ஆத்மாக்களுக்கு சிரேஷ்டமான மனம், அதாவது சங்கல்பங்கள் சக்தி நிரம்பியதாக இருக்குமோ, சுப பாவனை
மற்றும் சுபமான விருப்பம் உள்ளவராக யார் இருக்கிறார்களோ அவர்கள் மனதின் மூலம் சக்திகளை தானம் செய்ய முடியும். நல்லது. ஓம் சாந்தி.